إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. செய்திகளிலே உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் என்றும் வழிகாட்டுதலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும் செயல்களிலே மிகவும் கெட்டது இஸ்லாத்தின் பார்வையில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் என்றும் அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பிதாத்தாகவும் அனாச்சாரியமாகும், ஒவ்வொரு பிதாத்தும் அனாச்சாரியமும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை முன்மொழிந்தவனாக இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவற்றை அழகான முறையில் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொன்ன அனைத்து இமாம்களின் மீதும் குறிப்பாக மார்க்கம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று குழும்பியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையை முன்வைத்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு எங்கே செல்கிறது இளைய சமுதாயம் என்ற செய்தியை சொல்லுவதற்காக இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதனுடைய வாழ்நாளை பொதுவாக 3 பருவங்களாக நம்மால் பிரிக்க முடியும். ஒன்று குழந்தை பருவம், மற்றொன்று இளமை பருவம், மூன்றாவதாக முதுமை பருவம் என்று சொல்லி 3 பிரிவுகளில் பெரும்பாலும் நம்மால் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை நம்மால் பிரிக்க முடியும். இன்டெப்தாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த இளைய பிரிவையே என்ன செய்வாங்கன்னா 2K கிட்ஸு, 90 கிட்ஸு, ஜென்சி, ஜென் ஆல்பான்னு சொல்லி என்ன செய்வாங்க, இன்டெப்தா பிரிப்பாங்க. ஆனா பொது பார்வையாக மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இளமை பருவம், குழந்தை பருவம், முதுமை பருவம், ஒவ்வொரு பருவத்திலேயுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு உடல் ஆற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எதுவுமே தெரியாதவாறு தான் இந்த பூமியில் பிறப்பதாக ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு தன்னுடைய தாய் யார் என்பதை இன்னொருவர் தான் அடையாளம் காட்டக்கூடிய வகையில தன்னுடைய அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்துக் கொள்கிறான். தன்னுடைய உறவினர்களை இவர்கள் தான் என்று பிறர் காட்டி கொடுக்கக்கூடிய வகையில் தான் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையினுடைய அறிவை கொடுக்கிறான். முதுமை பருவத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் முதுமையில அதிகமான ஞானம் அவர்களுக்கு பெற்றிருப்பார்கள். அனுபவ ரீதியாக ஒரு தொழில் துறையில் இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அறிவை பெறக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையுமே மிக முக்கியமான அனுபவங்களை கொண்டு அவர்களுடைய செய்திகளை அதிகமாக திரட்டி வைத்திருப்பார்கள். அதில் ஒரு முக்கியமான மைனஸ் என்னன்னு சொன்னா, அதன்பால் அவர்கள் செயல்பட முடியாது. நாலேஜ் இருக்கும், செய்திகளை திரட்டியிருப்பார்கள், எது சரி என்பதை தொகுப்பதற்குண்டான வழிகாட்டுவதற்குண்டான எல்லா நடைமுறையும் அவர்கள் தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள்.
இது எல்லாம் ஒன்று சேர இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இளமை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவம். அவரிடத்தில் எதை எடுத்தாலும் அதை வென்று காட்ட முடிவதற்கான போராட்ட களம், போராட்ட குணம் அவரிடத்தில் இருக்கும். இதை செய்யாதப்பா, இதை செஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த தொழிலை எடுத்து செய்வதாக இருந்தால் ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னாலும் கூட அதை எடுத்து அதில் போராடி அதில் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு அனுபவம் அவனிடத்துல, அந்த திறன் அவனிடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு செயல்படுவான். இப்படி ஒரு முக்கியமான ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். அரசாங்க ரீதியாகவே நீங்க எடுத்துக்கிடுங்களேன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு ஊரினுடைய வளர்ச்சியை எப்படி கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், அந்த ஊரில், ஒரு மாவட்டத்தில், ஒரு நாட்டில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் தன்னுடைய வளர்ச்சி திட்டத்தை அரசாங்கமே அறிவிக்கும். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே 50 வயசுக்கு மேல இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க வளர்ச்சி திட்டம் வேணும்ன்ற அவசியமே இருக்காது. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு கபிரிஸ்தானுக்கு இடத்த ஒதுக்கினா போதுமானதா இருக்கும். ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கவுண்டிங் அடிப்படையில் தான் நடக்கும். ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், சமீபத்தில் பிரிச்சாங்க, செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சாங்க, தென்காசி மாவட்டம் பிரிச்சாங்க. என்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்க? மொத்த மக்கள் தொகையை எடுத்து பார்க்குறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, எவ்வளவு டவுன்கள் அங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க, எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது எல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த இடத்தில் திட்டங்களை அரசாங்கமே அறிவிக்கும். 2 அரசாங்கங்களுமே திட்டங்களை மாணவர்களுக்காக அறிவிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு ஊக்கத்தொகையை நாங்கள் கொடுக்கிறோம். மாதாந்திர தொகையை பெண்களுக்காக அரசு பள்ளியிலிருந்து படித்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரி படிப்பை தொடங்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் மாதாந்திர தொகையை கொடுக்கிறோம். அரசு கல்லூரியில படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய, மத்திய சர்க்காருக்குள்ள செல்லக்கூடிய எக்ஸாம்களை எழுதுவதற்கு யூபிவிசிக்காக மாதாந்திர ஸ்டைஃபன்களை என்ன செய்து தமிழ்நாடு அரசு, இதெல்லாம் யாருக்காக செய்யக்கூடியது? எல்லாமே இளைஞர்களுக்காக தான். அபோவ் 50க்கு கிடையாது, அபோவ் 40க்கு கிடையாது. எந்த இளைஞர்களை இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று சொல்கிறோமோ அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய திட்டம் தான். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பருவம், ஒரு சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுடைய பாதையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி இளைய சமுதாயத்தை பற்றி நாம் அதிகமான செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தில் கூட ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல அவர் ஒரு இளமை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுறான். நம்மெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்தவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருந்தார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு பயணித்தவர்கள், ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி அனுப்பக்கூடிய சஹாக்கள் எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய ஒரு பணியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறதுலே பார்த்து ஒரு இளைஞனை அழைத்து நீங்க இந்த பணியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அந்த பணியை கொடுக்கிறாங்க. இப்படி மார்க்க ரீதியாக பல்வேறு செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு முக்கியத்துவமா இந்த இளைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன? பொதுவாகவே ஒரு சமுதாயத்தினுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய, டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் முன்னேறுகிறார்களா இல்ல அடி சறுக்குகிறார்களா என்பது தெரியும். they are going forward or backward சொல்லி எதை வச்சு அவன் கணிக்கிறான்? அவனுடைய நடத்தையை, அவனுடைய செயல்பாடுகளை கணிக்கக்கூடிய வகையில இருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, முதல்ல என்ன செய்யறாங்க, ஒரு நார்மலான ஒரு டெஸ்ட் கொடுத்துருவான். அந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் ஆறாங்களோ அவங்களை எல்லாம் கூப்பிடுவான். திரும்ப அப்படியே ஒரு கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கி கடினமாக்கி அப்படியே ஒரு டெஸ்ட்டை கொடுத்து ஆளை வேலைக்கு எடுத்துட வேண்டியதானே.
எடுக்க மாட்டான். அவன் ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அவனை உள்ள வர வச்சு அவனுடைய நிலைமை என்ன, அவன் எப்படி பேசுறான், எப்படி அணுகிறான், அவனுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, எப்படி அவனுடைய கருத்துக்களை மக்களிடத்துல சொல்றான், கோவப்படுறானா, மென்மையாக இருக்கிறானா என்பதை ஒரு நிறுவனத்தில் சேர்வதற்காக இவ்வளவு டெஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறான் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடியவன், ஒரு ஊரினுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடியவன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடியவன், ஒரு இளைய சமுதாயத்தை சேர்ந்தவன், அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. இளைய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தை பார்த்தோன்னு சொன்னா, ஆடையிலேயே என்ன செஞ்சிடறாங்கன்னா மைனஸ் ஆயிடுறாங்க. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். கிழிஞ்ச பேண்டை போட்டுக்கிட்டேன்னு சொன்னா அவர்களுக்கு அது ஒரு திருப்தியாக தெரியும். பேண்ட் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா அது என்னங்க, நம்ம ஒன்று அதை தைக்கணும்னு பார்ப்போம், இல்லைன்னா வேற பேண்டை மாற்றணும்னு பார்ப்போம். இவன் வாங்குறதையே கிழிஞ்ச பேண்டை தான் வாங்கினான். அப்படியே கிழிஞ்ச பேண்ட் வாங்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடறாரு, பேட்டை கிழிச்சு விட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கரண்ட் கிட்ட கிழிஞ்சிருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் மேலே முட்டுக்கு என்ன செஞ்சிச்சு, 2 முட்டுலையும் 2 கோடை கிழிச்சு முட்டு தெரிகிற மாதிரி பேண்ட் போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே என்ன செஞ்சாங்க, தொடையை கிழிச்சு விட்டாங்க. அது சரி சமமாக கிழிக்கூட, கொஞ்சம் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படி கிழிச்சுக்கிட்டேன்னு சொன்னா இது ஆக்குறாங்கல்ல, அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த பேண்ட் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் இப்படி காலை அப்படி சைடில் வச்சு காட்டினாருன்னு சொன்னா, ரைட்டு, 500 ரூபா கொடுத்து வாங்கின பேண்ட்டுக்கு இது ஒருத்து அப்படின்னு. இந்த கொடுமை என்னன்னா, நல்ல பேண்டினுடைய விலை 500 ரூபா, இந்த கிழிஞ்ச பேண்டினுடைய விலை 1000 ரூபா. கிழிஞ்சிருக்கப்பா, இது டேமேஜ்ல எல்லாம் தூக்கி போடணும், இதுதான் ரேட்டு கூட. இது எப்படி விற்கிதுன்னு மட்டும் பாரு. நீ நல்ல பேண்டை கூவி கூவி குத்தாலும் யாரும் வாங்க மாட்டான். ஆனா இந்த கிழிஞ்ச பேண்ட் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போயிடுவான். அப்படியே தொட வரைக்கும் கிழிஞ்சிருக்குதா, நாளைக்கு எங்க கிழிய போகுதுன்னு தெரியல. சட்டை போடுறான், சட்டையை பார்த்தோம் சொன்னா இந்த கிழிஞ்சிருக்கிறது கூட ஒரு ஆங்கிள் விட்டுறலாங்க, அழுக்கு அடைஞ்சிரும். அழுக்குன்னா என்னங்க, அசுத்தம். ஒரு கிளியறது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல்ல போறான்னு சொன்னா, அழுக்கடைஞ்ச சட்டையும் அழுக்கு பேண்டையும் போட்டுக்கிட்டேன்னு சொன்னா இது அவனுடைய முன்னேற்றம் நினைக்கிறான். இப்பதான் நான் இளைய சமுதாயத்துக்கு உள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படி உணர்றான். இது வரைக்கும் நல்ல சட்டை நல்ல பேண்ட் போட்டிருந்தோம், வாப்பா அம்மா எது வாங்கி கொடுத்தாங்களோ அதை போட்டிருந்தோம். பெருநா ட்ரெஸ் எல்லாம் போட்டா அவனுக்கு அலர்ஜியா தெரியுது, இதெல்லாம் என்னப்பா ட்ரெஸ் இது. ஒரு கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்டையும் அழுக்கடைஞ்ச ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டான்னு சொன்னா, இப்பதான் நம்ம ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கிறோம், இப்பதான் நம்ம ஃபார்முக்கே வந்திருக்கிறோம், சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, இளைய சமுதாயத்தினுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். இன்னும் சில பேரை பார்த்தோன்னு சொன்னா சட்டையை போட மாட்டேங்கிறான், சட்டையை கழட்டி கையில வச்சுக்கிட்டு வரான், உள்ள வெறும் பனியன் மட்டும் போட்டுக்கிறான். ஏன்டாப்பா சட்டையை போட்டா என்ன, பாய் டேட்டூ போட்டிருக்கேன் தெரிய வேணாமா, இங்க ஆம்ச பத்திலா, இந்த ஆம்ச பத்திலா, இது மட்டும் தானே, வேற எது இருக்குதா, இந்த பின்னாடி முதுகுல இருக்கு பாக்குறீங்களா, நெஞ்சில குத்தி இருக்க பாக்குறீங்களா, போதுண்டாப்பா. அவர் டேட்டூ குத்தி இருக்கிறாராம், அதை மக்கள் பார்த்தாக வேண்டும் என்பதற்காக சட்டையை கிளட்டி கையில வச்சுக்கிட்டு வரான். நிகழ்ச்சிகளுக்கு, கல்லூரி புரோகிராம்களுக்கு என்ன செய்யறான், அவன் நிலையை மாத்திக்கிறான். ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க இரத்த தானம் செய்யறோம்னு சொல்லி. ஒரு ஃபுட்பால் வீரர் ரொனால்டோ தான் நினைக்கிறேன், அவர் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய உடம்புல நீங்க எங்கேயுமே பச்சை குத்துனதை நீங்க பார்க்க முடியாது, டேட்டூ நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். காரணம் என்ன, நான் ஆண்டுக்கு 2 முறை இரத்த தானம் செய்கிறேன், என்னுடைய ரத்தம் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தானம் நான் செய்கிறேன். யார் இந்த பழக்கத்துக்கு உள்ள இருந்தாங்களோ அவங்களுடைய ரத்தம் என்ன செய்யாது, பயன்படாது, எடுக்கவும் மாட்டாங்க. கேம்ப் நடத்துறங்க, பல இடங்கள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இரத்த தான முகாம்களை நடத்துறோம். நடத்தக்கூடிய நேரத்தில் ஊசி போட்டு ரத்தத்தை உடனே எடுத்துருவாங்களா, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை கேட்பாங்க. என்ன பண்றீங்க,
காலையில சாப்பிட்டீங்களா, ஒழுங்கா தூங்குனீங்களா, அடுத்து மெயினான விஷயத்துக்குள்ள வருவாங்க. தண்ணி அடிப்பீங்களா, சிகரெட் பிடிப்பீங்களா, வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கேள்விகள் இருக்குல்ல, இது எல்லாம் தாண்டி கடைசியா ஒரு இடத்துல இதுவரைக்கும் எத்தனை முறை இரத்த தானம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுல ஒரு வாட்டினா ஒரு வாட்டி. பொதுவாக நம்மளுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மினிமம் 5க்கு மேல இருக்கும். 5 முறைக்கு மேல இரத்த தானம் செஞ்சிருப்பாங்க. நம்மளுடைய நிர்வாகிகள் உள்ள போனாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பேப்பரை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த டாக்டர் என்ன செய்வாங்க, இவர் 5 முறைக்கு மேல இரத்த தானம் செஞ்சிருக்கிறார், இவர்கிட்ட சிகரெட் பழக்கம் இருக்காது, இவரிடத்துல தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும், நாம இந்த பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் இதை செய்ய முடியாது, இரத்த தானம் செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம் என்பது அந்த இடத்துல வெளிப்படும். தன்னிலையை மாறி நாம பிறருக்கு உதவி செய்யணும் என்று வரக்கூடிய ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சுய ஒழுக்கம் வரும். இதை தான் இந்த கால்பந்து வீரர் சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், பச்சை குத்த மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, இதை செய்வதனால் பிறருக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் ஆகிறது, இந்த காசா இல்லாம இருக்குது, கேமரா அவனை போக்கஸ் பண்ணாம இருக்குதா, மக்கள் அவனை பார்த்து கையை தட்டாமல் இருக்கிறாங்களா, என்னப்பா எல்லாமே இருக்குதுங்க. அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது பத்தியலா? இன்னைக்கு நாம விரும்பக்கூடிய இளைய சமுதாயமும் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே தலைக்கீழ சுய ஒழுக்கத்துல முக்கியமானது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் முதலா இதான் சொல்லி தருவாங்க, தன்னுடைய நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தை வெட்டுறது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் சரி, மதரசாக்கள்லையும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில கூட சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறான், ஒரு கபடி பிளேயராக இருக்கிறான், ஒரு டென்னிஸ் பிளேயர், கிரிக்கெட் பிளேயரா, என்ன ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, முதல்ல ஹியூமானிட்டி முக்கியமா இல்லையா, அவனுடைய ஒழுக்கம் முக்கியமா இல்லையா, அதை பார்க்கக்கூடிய நேரத்துல நகத்தை பார்த்தேன்னு சொன்னா வெளியில அனுப்புவாங்க. ஃபீல்டை விட்டு வெளியில போப்பா, என்னப்பா ரூல்ஸ் ஒபே பண்றியா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி எழுத்து கேள்வி கேட்பார்கள். இன்னைக்கு நம்மளுடைய இளைய சமுதாயம் என்று எதை நினைக்கிறோமோ அவனுடைய நகத்தை நம்ம பார்க்கணுமே, அவ்வளவு அழுக்கும் உள்ளதா இருக்கு. இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் நகத்தினுடைய கலரே வேற மாதிரி இருக்கும். அவன் என்ன செய்யறான் தெரியுமா, இது பெருமையா நினைக்கிறான். சாப்பாடை தட்டுக்கு பதிலாக வாழை இலையில அவனுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, இலையை தூக்குனீங்கன்னா அப்படியே எல்லாம் கிழிஞ்சு தூங்குவான். அந்த அளவுக்கு அவனுடைய நகங்களை அவன் அமைத்துக் கொள்கிறான். சாப்பிட மாட்டேன்னு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டு, ஏன்பா நகத்தை போட்டு அவர் தட்டை வலிச்சாருன்னு சொன்னா அப்படி சத்தம் கேட்கும், டர்ரு 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 டர்ருன்னு. வாழை இலையெல்லாம் செஞ்சா என்னத்துக்காக வருது? இந்த அளவுக்கு அவங்களுடைய ஒழுக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன, நாம் பெரிதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய இறைவனிடத்தில் அதிகமாக கையேந்தக்கூடிய ஒரு பண்பு தான் போதை கலாச்சாரம். இன்னைக்கு அதிகமாக இளைஞர்களை ஆட்டி வைக்கக்கூடிய, தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இந்த போதை, சிகரெட்டு, கஞ்சா போன்ற பழக்கங்கள். அதிகமான இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா உள்ள போய் விடுறாங்க. இதை இன்னைக்குதான் நம்ம எதிர்த்து பேசுறோமா என்று பார்த்தா இல்லைங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பேசணும். ஆனா யாருக்காக பேசணும் என்று சொன்னால், வீட்டில் குடும்ப தலைவராக இருப்பார், அவருக்காக நாம பேசியிருப்போம். ஒரு குடும்ப தலைவராக இருந்துட்டு குடிக்கிறியாப்பா, ஒரு குடும்ப தலைவராக இருந்துட்டு சிகரெட் பிடிக்கிறியப்பா, குடும்ப தலைவராக இருந்துகிட்டு ஒரு கஞ்சாவில போய் உழுவுறியப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபரை எதிர்த்து பேசியிருப்போம். ஊருக்கு வெளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சிருப்போம். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, ஊருக்கு வெளியில இருந்தது தெருக்குள்ள வந்துச்சு, தெருக்குள்ள இருந்தது வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்தது இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்குள்ள இருக்கு. மறுக்க முடியுமா? கோவையில் நடந்த சம்பவம் நமக்கு சொல்லவா வேணும்? நேத்து திருவெற்றூரில் நடந்த சம்பவம், கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள் என்பதை சொன்ன ஒரு மாணவனை போட்டு 30 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறான். வீட்டுக்கு போற வழியில கூட்டு போயிட்டு ஒரு கிரவுண்டில் வச்சு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் வச்சு என்ன செஞ்சிருக்கிறான், 30 பேர் அவனை போட்டு சாத்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு அவனுக்கு இது அடிமையாக்குது, அதை அவனால் உட்கொள்ளாமல் இருக்க முடியல. குப்பையில கிடக்கிறான், காவால கிடக்கிறான். இதனுடைய ஆரம்பம் எதுவாக இருந்திருக்கும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க.
மிகப்பெரிய ஒரு குடிகாரன். இவன் எப்படி அந்த குடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பான்? யாராவது ஒரு நண்பன் கூட்டிட்டு போயிட்டு லேசா எடுத்துக்க, கொஞ்சோன்னு குடிச்சு பாரு, நல்ல நிகழ்ச்சிக்கு தான் கூட்டு போயிருப்பான். துக்க நிகழ்ச்சியா இருக்காது. பிறந்த நாளா இருக்கும், நியூ இயரா இருக்கும், ஏதாச்சும் ஆபீஸ்ல முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கும். இதற்கு அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒரே ஒரு கட்டிங் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் கொடுத்தவன் கூட திருந்திருப்பான். நான் வாங்கி குடிச்சான் பாருங்க, அவன் நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா அவனால் அந்த பொருள் இல்லாமல் இருக்க முடியாது. கொரோனாவில் கிராமங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா கள்ளசாராயம் எங்கேயுமே அரசாங்கத்தில் என்ன செய்யலன்னு சொன்னா ஓபன் பண்ணல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்ற செய்தி. கிராமங்கள் என்ன செஞ்சான், சாராயம் தானப்பா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிரியாணி கடை மூடி இருந்துச்சுங்க, வீட்டில் நம்ம செய்யாத பிரியாணியா நம்ம செஞ்சிருவோம்னு இறங்குறோமா இல்லையா? ஆம்பளையே களத்தில் இறங்கலாம். பெண்களை தாண்டி ஆண்கள் என்ன செஞ்சாங்க, பிரியாணி தானே நான் பார்த்துக்கிறேன், யூடியூப்ல போட்டா வரப்போகுது, என்னென்ன பொருள் நீ வெட்டி மட்டும் கொடு, நான் ஆக்கி இறக்குறேன் அப்படின்வான். அதை தின்னாக வேண்டிய சூழ்நிலை தின்றுப்பான். இதே என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா கள்ள சாராயத்தில் இறங்கியாச்சு. நான் ஆக்குறேன், என்னப்பா நீ வேற டாஸ்மாக் எப்போ திறந்து நம்ம எப்போ பொழைச்சி நான் ஆக்குறேன் சொல்லி என்ன செஞ்சான், கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தவன் ஒரு பக்கம். சென்னை போன்ற நகரங்கள்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க போய் அவனுடைய பொருட்கள் மெட்டீரியல் எல்லாமே வாங்குறது? அதுக்கு அவன் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த போதை இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லலாம். சானிடைசர் குடிச்சு செத்தான். சானிடைசரை வாங்கி இப்படி பார்ப்பான், இதுல புரோபேன் எத்தனால் அப்படின்னு போட்டிருக்கும், இதுல புரோபேன் ஈத்தேல் ஆல்கஹால் போட்டிருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான், ஒன்னு பிரிச்சு எழுதியிருக்கான், ஒன்னு சேர்த்து எழுதியிருக்கான். இவர் அப்படி பிரிச்சு பார்ப்பாரு, கண்டென்ட் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதுலதான் ஆல்கஹால் தெளிவா எழுதியிருக்கு, இதை கூட வாங்கிட்டு போறான். சென்னையில செத்தவன் எத்தனை பேர்? ஆல்கஹால் ஒரு சானிடைசர் குடிச்சு செத்தவன் எத்தனை பேர்? அவனால் கட்டுப்படுத்த முடியல, சோறு தண்ணி மாதிரி ஆகி போச்சு. எவ்வளவு நாளுங்க பசியில இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல சோத்தை பார்த்தா எதையாவது கீழே இருக்க சோத்தையாச்சும் எடுத்து திம்மானா இல்லையா? பசி தாங்க முடியாது, குப்பையில கிடக்குது சோறு, எடுத்து திம்போம். பல நாள் பசியில பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு அவனை மாதிரிதான் இவனும் மாறிவிட்டான். போதையினுடைய ஈர்ப்பு அவனுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாதனுடைய சூழ்நிலை. சிகரெட்டினுடைய பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு மோசமா போயிருச்சு. நீ சிகரெட் பிடிச்சாதான் அப்படி ஒரு ஸ்டைலா இருக்குதுன்னு நினைக்கிறான் இளைய சமுதாயம். சிகரெட் எடுத்து இப்படி வாயில வச்சாதான் இப்பதான் நாங்க யங்ஸ்டரா இருக்கிறோம், இப்பதான் நாங்க பிள்ளைங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், சொல்லக்கூடிய அளவிற்கு நீ சிகரெட்டினுடைய பழக்க வழக்கங்கள். கொடுமை என்னன்னு சொன்னா, வண்டியில போகும்போதே சிகரெட் பிடிப்பான். சொன்னோம்ல ஆரம்பத்திலே, ஒழுக்கத்தினுடைய முதல் விஷயமே தன்னுடைய கட்டுப்பாடுகளை, தன்னுடைய சுய ஒழுக்கம் யார்கிட்ட இருக்குதோ அவனுடைய சமுதாயத்தை பத்தி அவன் யோசிப்பாங்க. வண்டியில போகும்போதே என்ன செய்வாரு, சிகரெட் பிடிப்பார். பின்னாடி வரக்கூடியவர்கள் குழந்தையை கூட்டிட்டு வருவாங்களே, முதியவர்கள் வருவாங்களே, கண்ணு தெரியாதவன் ஏதோ அவன் இருக்கக்கூடிய கண்ணை வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வருவானே, நாம் தட்டக்கூடிய அந்த கங்கு அவனை பதம் பார்த்துருமே, அதை பத்தி அவனுக்கு யோசனையே இல்லை. வீட்டுக்கு வருவான், சின்ன பிள்ளைகள் இருக்கும், சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய சபையில உட்கார்ந்து என்ன செய்வாரு, சிகரெட் பிடிப்பார். கருத்துக்காக சொல்ல வரல, அதில் இருக்கக்கூடிய கேடுகள் அந்த பிள்ளையை பாதிக்குமா இல்லையா? நுரையீரல் பிரச்சனை வருமா இல்லையா? உனக்கு அதை பத்தி சிந்தனை இல்லைன்னு சொன்னா மருத்துவமனை வந்து பாரு. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நுரையீரல் டிபார்ட்மெண்ட் பாருங்க, எனி டைம் மூக்கில் ஆக்சிஜன் இருந்துகிட்டே இருக்கணும். ஆக்சிஜன் கொஞ்சம் மாத்திர வரைக்கும் அவங்க படுற பாடு என்னங்க? இவ்வளவு பெரிய நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இறைவன் தனக்கு அந்த அருட்கொடையை கொடுத்திருக்கிறான், அவன் அதை சிந்திப்பதில்லை. அவனுடைய சுய லாபம் தான் அவனுக்கு முக்கியமா தெரியுது. கஞ்சா பழக்கத்துல மூழ்கிறான், மூளையை மழுங்கடிக்க செய்கிறது. என்ன யோசிக்கிறோம், என்ன செய்யறோம் என்று தெரியல. பெத்த தாயை கொலை செய்கிறான். எதுக்கு? ₹1,00,000 கேட்டா, 10 லட்ச ரூபா கேட்டேன், என்னுடைய அம்மா எனக்கு தராம விட்டுட்டாங்க, அதனால கொண்டுட்டேன்னு சொல்றானா? கஞ்சா வாங்குது 2000 3000 கேட்கிறாங்க, அது கிடைக்கல, அவங்க அம்மா தரலன்றாங்க. அந்த வெறி அவனை என்ன செய்யுது, கட்டுக்குள்ள கொண்டு வராம கொண்டுறான். அவனுக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா நம்ம கொன்னது நம்முடைய தாயை தான். யார் எனக்கு சோறு போட்டு வளர்த்தாலோ, யார் என்னை பெத்தெடுத்தவனை குப்பையில தள்ளாமல் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாலோ, உடுக்க உடை கொடுத்தாலோ, உணவு கொடுத்தாலோ,
மற்றவர்கள் ஏசக்கூடிய நேரத்தில் என்னை அரவணைத்தாலோ அவளை தான் நான் கொன்று விட்டேன்னு சொல்லி அவன் எப்ப விளங்குறான்? மூளை கிளியர் ஆனவன விளங்குறான். சரி, விளங்குறானே, அதுல இருந்து திரும்ப மீண்டு வரானா? முடியல. திரும்பவும் அவன் என்ன செய்யறான்? உள்ளக்கதான் போய் விடுறான். மறுவாழ்வு மையங்கள்ல போய் சேர்த்துருவாங்க. குடும்பத்தோட சேர்த்து என்ன செஞ்சுருவாங்கன்னா எப்படியா கொண்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க. தள்ளினா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஓரளவு அவர் என்ன செஞ்சிருவாரு? ரிலீவ் ஆயிட்டு வந்துருவார். அதை பார்க்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த இன்சார்ஜிட்ட போய் சொல்லுவாங்க, எப்படியாச்சும் அனுப்பி விட்டுருங்க, எங்க வாப்பா தெளிஞ்சிட்டாரு, நாங்க யாரு நோயாளின்னு சொல்லி விட்டோமோ அவர் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாரு, விட்டுருங்க அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் சொல்லுவாங்க, இல்லைங்க, நீங்க நினைக்கிறீங்க அவர் இன்னும் தெரியல, அவர் இன்னும் மாறல, இன்னும் சில ஆண்டுகள் எடுக்கும் அவர் மாறுவதற்காக என்று சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடியும். இப்ப இதை நம்ம பார்க்கிறோமே, நம்மளுடைய சமுதாயம் ஏன் இதை சிந்திக்க மறுக்கிறாங்க? அவனுக்கு தன்னுடைய அளவுதான் முக்கியம் நினைக்கிறான். சில நிமிட சந்தோஷங்கள் அவனுக்கு முக்கியம் நினைக்கிறான். செல்போனுடைய கலாச்சாரம் இன்னைக்கு சொல்லுவாங்க, செல்போனை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுதுங்க. ஒரு நபரை அழைத்து நான் நேரில் பேச முடியாத சில விஷயங்களை செல்போனால் என்னால் பேச முடியும். உதாரணத்துக்கு பழைய கடிதம் வச்சுக்கிடுங்களேன், நேரில் சொல்ல முடியாதது கடிதத்தில் எழுதி சொல்லலாம். இன்னைக்கு அது மாதிரி ஆகிப்போச்சு. நேரில் சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடிய விஷயங்களை, பயப்படக்கூடிய விஷயங்களை செல்போன்ல என்ன செஞ்சிடறாங்க? மெசேஜா அனுப்பி கையில கொடுத்துட்றாங்க, மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருவிதான் செல்போன். ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று வரும். ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு செய்திகள் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த பருவத்தில் அந்தந்த செய்தியை அறிந்து கொண்டால்தான் அவனுக்கு சிறப்பு. அந்த செல்போன் என்ன தெரியுமா செய்யும்? தேவையில்லாத பருவத்தில் தேவையில்லாத அறிவை அவனிடம் போய் சேர்க்கும். உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அனாதைகளுடைய சொத்துல கவனமா இருங்க. அனாதைகளுடைய சொத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? கையாளாதீங்க. அதாவது நீங்க எடுத்து தின்றாதீங்க. அவர்களுக்கு என்று ஒரு வயது வரம்பு வரக்கூடிய காலம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாத்து கொண்டிருங்கள். ஒரு 3 வயசு பிள்ளைகிட்ட போய் நம்ம போய் ஒப்புதல் வாங்க முடியுமா? உன் நிலத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட போய் நான் உனக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கு, நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஒரு பருவ வயதை அடையக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க இடத்துல நீங்க கவனமா இருங்க, அந்த பொருளை நீங்க அதுக்கப்புறம் ஒப்படைங்க. அந்த செல்போன் அப்படியே தலைக்கீழ் ஆக்கிறது. எந்த வயசுல எது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையை அவர்களுக்கு அறிவிக்காமல் என்ன செஞ்சிருக்கு? ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. வீட்டுக்குள்ளக்க ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு பயப்படணுமோ அதே மாதிரிதான் தன்னுடைய செல்போனை ஒரு பையன் பக்கத்திலே வச்சிருக்கிறான்னு சொன்னா பயப்படும். என் பிள்ளை வெளியில எங்கேயும் போகலையே, ரோட்ல எங்கேயும் ஊதாரித்தனமா சுத்தலையே, யாரு கூடயும் போய் நாங்க பார்க்கலையே, சுத்தி எங்களுடைய மொஹல்லாக்கள் எல்லாரும் கண்காணிச்சுட்டு தானே இருக்கிறாங்க, எல்லாரும் கண்காணிப்பாங்க, செல்போன்ல என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு செய்தி தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க. இப்போ இங்க வா, அருமை மகனே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாத அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் சொல்றாங்க. நீ எதை மறைக்கணும்னு நினைக்கிறியோ அதை என்ன செய்வான்? அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான் அப்படின்ற செய்தியை அந்த மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு மலைக்கு நடுவே ஒரு கடுகினுடைய விதையை நீ வைத்திருந்தாலும் அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். செய்தி என்ன தெரியுமா? பிள்ளையை அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, இத்தகுல்லா. நீ வாப்பாவுக்கு பயப்படுறியோ உம்மாவுக்கு பயப்படுறியோ ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள். அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், அவனுக்கு இணை கற்பிச்சிடாத என்ற வார்த்தை என்ன செய்யறாங்க? அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுறாங்க. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நாமும் நம்முடைய வாழ்நாளில் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அரசாங்கம் எதையெல்லாம் தவறு என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் முழுமையாக தவறினுடைய அம்சத்தில் கடைபிடிக்கிறாங்களா என்று பார்த்தா இல்லைங்க. உதாரணத்திற்கு புகைப்பிடித்தல் தவறு, மது அருந்துதல் தவறு, இது அரசாங்கமும் ஒத்துக்கும், யாரா இருந்தாலும் ஒத்துப்பாங்க. ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறுக்கு ஒரு தண்டனை இருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த புகைப்பிடித்தலுக்கோ மது அருந்துதலுக்கோ எந்த தண்டனையும் இருக்காது. ஒரு தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? திருடிட்டாங்க,
திருடிட்டான்றது ஒரு தவறு. திருட்டுக்குன்னு ஒரு தண்டனை இருக்குமா இல்லையா? எவ்வளவு திருடினா, எப்படி திருடினா, அதை பார்த்தவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு தண்டனையை கொடுப்பார்கள். ஆனா அந்த புகைப்பிடிப்பது தவறு என்று அரசாங்கம் ஒத்துக்கொண்டாலும், இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் ஒத்துக்கொண்டாலும் அதற்கு தவறுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க மாட்டார்கள். ஆனா ரப்புல் ஆலமீன் தவறுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பான். இதுதான் இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால் இறைவன் அவங்களுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும். மதரசாக்கள்ல படிக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மதரசாவுக்கும் மாவட்ட சார்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதுதான். அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என்னெல்லாம் கத்துக்கிடணுமோ சரியான முறையில கத்துக்கிடணும், இறைவனுடைய அச்சம் அவனுக்கு வரணும், அவனுடைய பெற்றோர்கள் பற்றியான சிந்தனை வந்தாக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மதரசாவுடைய பாடத்திட்டமாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பல்வேறு நாசக்கேடுகளுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகள், இளைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேடையும் அவங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சுய ஒழுக்கமாகப்பட்டது பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்பதை விளங்கி தன்னுடைய ஒழுக்கத்தை அவன் மேம்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் இறைவனுடைய அருளால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.